பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு. அவர் போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஈசம் போட்ட கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு. ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாருன்னு ஒரு பாட்டு வரும். அவர் மாற்றி மாற்றில எல்லாம் பண்ணார். அவன் ஈசன் வேறு கணக்கு போட்டு வச்சான், போய் செத்து போயிட்டார். அவர் சேர்த்து வச்ச பணம் எழுதி வச்ச கணக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா இல்லைடா 10 ரூபா வருது அப்போனா உட்கார். அவங்களுக்கு பணத்தை காமிச்சிட்டோம்னா, இப்போ நீங்கள் இந்த வகுப்புக்கு போகிறோம், எங்களுக்கு கையில் வரும்போது 2000 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. ஐயோ இது மாதிரி ஏதாவது வகுப்பு இருந்தால் சொல்ல, போய் உக்காந்துட்டு வையன், அதை காட்டணும். உள்ள இவ்வளவு ஆன்மா பெரிய பொருட்செல்வத்தை அடையுது, அதை காட்ட முடியாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அக்கௌண்ட்டு கிடையாது. இங்கே எவ்வளவு பெரிய மெய்ப்பொருள் செல்வத்தை அக்கௌண்ட்டு பேலன்ஸில் சேர்க்குறோம் தெரியாது. சரி, இது நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னா இல்லை, எனக்கு முன்னாடி எவ்வளவோ முன்னோர்களும் சித்தர்களும் நிறைய சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு புத்தர், சரி நம்ம பட்டினத்தடிகளை கூட வேண்டாம், என்ன தேடி புத்தரும் மகாவீரரும் ஒரு ராஜா தெரியுங்களா, இளவரசர். புத்தரும் ஒரு இளவரசர், 2 பேருமே எதை தான் தேடி எல்லாத்தையும் திறந்துட்டு போனாங்க. ஒரு மகானை உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வாழ்க்கையில் போதும். அவரளவுக்கு அப்படியே போகலனாலும் இறைவனை நாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேடணும். இல்லை அவரை விட்டுருங்க, நம்மளையாவது தேடணும். புத்தர் என்ன இறைவனே சொல்லலை, இந்த துன்பத்திற்கு எது காரணம், அவ்வளோதான் அவர் தேட ஆரம்பித்தார். நம்ம எத்தனை பேர் பார்க்கிறோம், யாருக்காவது தோணுதா? மரணத்தை பார்க்கிறோம், பிணியை பார்க்கிறோம், மூப்பை பார்க்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க அடுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது இப்படி நானும் படுத்துருவோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க, நம்மக்கிட்ட எப்படி வாயாடி இருப்பாங்க, எப்படியெல்லாம் சுத்தமாக ஆடைகளை உடுத்திக்கிட்டு அப்படியே ஆச்சாரமாக சாமி கும்பிட்டுருப்பாங்க, படுத்துட்ருப்பாங்க. அப்படியே படுத்த படுக்கையா மலம் ஜலம் எல்லாம் போயிட்டு குட்டியெல்லாம் போய் சும்மா இருப்பாட்டியா ஏதாவது ஒன்று பேசினே பண்ணின்ட்டு குழந்தை கூட மிரட்டிட்டு போகும். அதை அழகாக பட்டினத்தடிகள் எழுதியிருப்பார். ஒரு மடமாதும் அந்த பாடல் ஒன்று போதும், எல்லாம் வாழ்க்கை இதையெல்லாம் உண்மை என நம்பும் என்னை ஆளுமேன்னு கேட்பார். எப்பா இந்த வாழ்க்கை நெஜம் நெஜம்னு நினச்சிட்ருக்கேன்ப்பா. மானிடர் வாழ்வென்ன வாழ்வோ, என்னையா வாழ்க்கை. அப்படி பிறந்ததுலேருந்து அந்த கரு உருவாவதிலிருந்து அப்படியே நம்மளை மண்ணுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுலேருந்து எழுதுவார். எதுக்கு பிறக்கிறான் இவன், ஏன் ஓடுறான், எதை தேடி ஓடுறான், இல்லை நல்லா சிந்திச்சு பாருங்கள். அப்படியே பிறக்கும்போது அந்த குழந்தை அப்படி கண்ணே மணியே முத்து, என் வீட்டை ஆள வந்த ராஜா, குடிசையில் இருந்தால் கூட ராஜா, அப்படி எதற்கு பெற்று, இதெல்லாம் சிந்திச்சோம்னா மிகப்பெரிய ஒரு ஞானம்தான். உள்ள ஒருவர் இறந்துட்டார், எல்லாரும் ஓன்னு அழுதுட்ருக்காங்க. பட்டினத்தடிகள் அந்த வழியாக போகிறாரு, அவரும் ஓன்னு அழுகுறார். உடனே வந்தவங்க உள்ளேருந்து கேட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா அப்படின்னு. ஏன் இப்படி அழுகுறீங்களே, நான் அவரை நினச்சி அழுவல அப்படின்னாரு. ஏன் நான் உங்களை நினச்சி அழுகுறேன் அப்படின்னாரு. இன்னத்துக்கு அப்படின்னு. இன்றைய பிணத்தை பார்த்து நாளைய பிணங்கள் அழுகுதேன்னு அழுதேன். ஏன்னா இன்றோ நாளையோ இதுவும் கிளம்ப போகுது, ஏனென்றால் இதுதான் சத்தியம். மகான்களின் பார்வை மாறுது பாருங்க. பெருமானார் சொல்லுவார், எங்கேயோ பறையோசை கேட்கும்போது ஒரு அடி வயிற்றை முறுக்குமா, ஐயோ எனக்கும் இப்படி பறை அடிச்சிருவாங்களா. அதில் கேட்பார், அடி வயிற்றை முறுக்காதோ, உங்களுக்கு அடி வயிற்றை முறுக்கலையா, செத்த நுமது இனத்தாரை நினைகிறோ, ஏண்டா அவங்க செத்து போனாங்களே உங்களுடைய முன்னோர்கள், அவங்கள நினைக்க மாட்டிங்களா, இப்படி நானும் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவேன்னு நினைக்க மாட்டிங்களா, அதுக்குள்ளே கடவுளை தேடணும், பரம்பொருளை தேடணும், அவனோட இணையணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகம் வராதா. ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கண்ணதாசன் சொல்லுவார்ல, ஆடும் வரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், அப்படியே கலங்கும் பாருங்களேன். கூடும் வரை கூட்டம் உன் கொல்லி வரை வருமா. எவன் ஒருவன் சாகாமல் இருப்பான் அப்படின்னா எவ்ரி செகண்ட் சாவ நினைக்கிறவன் சாக மாட்டான். இந்த வார்த்தை புரிஞ்சுதா?
எவர் ஒருவர் சாகாமல் இருப்பார். எவ்ரி செகண்ட் நாம் செத்துருவோன்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் சாவே மாட்டான். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு வினாடியும் அவன் அவ்வளவு கவனத்தோடு தன் வாழ்நாளை கடத்துவான். செத்து போகிறோம் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நமக்கு டெஸ்ட்டு பண்ணுறோம், உங்களுக்கு 1 வீக் தான் இன்னும் வாழ்க்கை. யார்கிட்டையாவது கோச்சிப்பீங்களா? போய எனக்கு 1 வாரம் தான். நான் எதுவுமே பண்ண மாட்டோம். அதாவது யாரையும் கோச்சிக்க தோணாது. உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல இவ்வளோ பெரிய பார்டர் வச்சு 30,000 ரூபா பட்டு போட தந்துடுறாரு. என்ன ஞானி, செகண்ட் ஞானி ஆகிட்டோங்க. நம்ம சிந்தித்து பாருங்கள். புடவை பார்த்து ஆசை வருமா? இதான் நீ வச்சுக்க, கட்டிக்க. சொல்லக்கூடாது வெளியில் நம்ம வேறு ரகசியத்தை. கட்டிக்க. என்ன இப்படி ஆகிட்டேனே? வேணாம், இருக்குது. இதான் உனக்கு இந்த பீரோவில் இருக்க ஏதாவது பட்டு போட வந்தால் கூட எடுத்துக்கோ. இன்னும் யாருக்குமே கொடுக்க மாட்டியா நீ? ஒரு நாள் இல்லை, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, எடுத்துக்கோ. நகை வேணால் கொஞ்சம் யோசிப்போம். பொண்ணு பிள்ளைங்க இருந்தால் எல்லாருக்கும் தூக்கி கொடுப்போம். இந்தா நீ ஒரு 10,000 வச்சுக்கோ, நீ ஒரு 10,000. என்னம்மா தான் வச்சுக்கோ, இந்தா திருப்போ. எது மேலேயும் ஆர்வம் வருமா? சாப்பாடு நீங்கள் நினைக்கலாம், சாவ போகிற நேரத்துக்கு நல்லா சாப்பிட்ட, அதெல்லாம் தோணாது. உயிரே போகுது. சாப்பாடு மேலே எங்க யாராவது வந்து கத்துறாங்க, திட்டக்கூட தோணாது. கத்துவீங்களா? அகங்காரம் வருமா? வராது. என்கிட்டேவா? அதெல்லாம் எதுவுமே தோணாது. அப்படியே அமைதியாக இருப்போம். உண்மைங்க. சாவை மட்டும் இறைவன் நமக்கு காட்டிட்டான்னா எதுவும் தோணாது. அந்த எவ்ரி செகண்ட் நாம் இறந்து போகிறோம் என்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இது தானாகவே நமக்கு அமைந்து விடும். கர்வம் போயிடும், பணிவு வந்துடும், ஆசை போயிடும். என்னவோ 1000 வருஷம் வாழற மாதிரி பண்ணுவோங்க. ரசித்து கொள்ளையடிச்செல்லாம் வீடு கட்டுறோம். நான் நம்மளை சொல்லலை, யாரும் செய்கிறாங்கன்னு சொல்ல விட செய்கிறோம் அப்படின்னே போட்டுக்கலேன். என்ன போட்டாலும் இவ்வளவு தாங்க ஆயுள். அதுக்கப்புறம் யாரோ வந்து அனுபவிப்பான். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அநியாயமாக சேர்த்து வைக்கின்ற செல்வத்தை ஆள்வதற்கு நான் ஒருவனை உனக்கு அனுப்புவேன் உன் காலத்துக்கு பிறகுன்றாராம் இயேசு. நீ அநியாயமாக சேர்த்து வச்சா அதை அனுபவிப்பதற்கு நான் என்னுடைய ஆளை ஒருத்தனை உனக்கு அனுப்புவேன். ஒன்றும் இல்லைல்ல, அவள்தான் இல்லை, அதான் பெரியவங்க அதெல்லாம் பெருசு இல்லைன்னு நினச்சாங்க போல இருக்கு. அப்போ எது பெருசு? என்னுடைய ஆன்மா தான் நானுன்னா ஆன்மாவுக்கு சொந்தமான ஒரு பொருளை என் நிரந்தரம் நான் பிறப்பதற்கு முன்பும் நான் இறந்ததற்கு பின்பும் எது என்னோடு நிரந்தரமாக வரப்போகிற வஸ்து எது? கடவுள். அப்போ அதைத்தானே ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். அதுதானே நம்ம கூட எப்பவும் வரும். நடராஜ பத்தில் ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா? தனமலை இருந்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தரணியும் ஆண்டும் என்ன, தாயார் இருந்தென்ன தந்தை இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி, குருவாயிருந்தென்ன சீடர்கள் இருந்தென்ன, இவையெல்லாம் யமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும்போது தடுக்க உதவுமோ? அவ்வளோதான். ஸ்பார்க் வந்ததுன்னா ஞானம்தான். யமன் ஓலை எடுத்துகிட்டு வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து தடுப்பாங்களா? பெரிய செல்வம், இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பதவிப்பா, போட சிந்திக்கணும். தனமலை இருந்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தரணியும் ஆண்டென்ன. 1,00,000 கோடி தொண்டர்களும் சீடர்களும் இருந்தால் கூட தூக்கிட்டு போயிடறானே, ரசிகர்கள் இருந்தால் கூட. அவருக்கு அவ்வளோ ரசிகர்களாம்பா, கொஞ்சம் கை வச்சா ஏதாவது அப்படின்லாம் யமன் எவனுக்கும் போயிட மாட்டேன்றானே. இறைவனெல்லாம் பிடிச்சிக்கணும். அதனால் நல்ல இந்த உணர்வோடு இருந்தோம்னா நம்ம ஞானி. எவன் ஒருவன் மரணத்தை மறக்காமல் இருக்கிறானோ அவன்தான் ஞானி. அப்போ எப்படி இருப்போம்? அன்பாக இருப்போம். எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவோம்? அன்பாக இருப்போம். மரண ஞாபகம் இருக்கும் பொழுது கர்வமே வராது. அனுபவத்தில் சொல்கிறேன். எது மேலேயும் ரொம்ப ஆசை வச்சு அடித்து பிடிச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வராது. நிறைய புடவை சேர்த்துக்கணும், நகை சேர்த்துக்கணும், நமக்கு 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 என்கிற அந்த பற்று வரவே வராது. அந்த இறப்பை நினைப்பவர்களுக்கு கர்வம் வராது, பற்று வராது, ஆசை வராது, அதிகபட்ச கோபம் வராது,
கவலை வராது. போயா நான் ரொம்ப நாளாக வாழ போகிறேன், சும்மா இந்த வாழ்க்கையை நினச்சி நீ இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் போக போகிறேன் போயேன். லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் மரணம், ஆனால் அதை வெல்லலாம் என்றார் வள்ளல் பெருமான். யார் மரணமில்லா பொருளை நினைக்கிறார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். யார் அனித்திய வஸ்துக்களையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனித்தியமாக மாறிடுவாங்க. பொண்ணும் பொருளையும் நினச்சா நீ அனித்தியத்தை நினைக்கிற, செத்து போயிடுவ. நித்தியமான அந்த வஸ்துவே நினை. அப்படி தான் பெரியவர்கள் நினச்சாங்க. மகான்கள் எல்லாம் இன்றளவிலும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழறாங்கன்னா என்ன? அவங்க நித்தியமான வஸ்துவை நினச்சாங்க. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம். நித்திய வஸ்துவையே நினைங்க. ஏனென்றால் மற்றவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன்னோ சரியான நெகட்டிவ் கொடுக்கல, வாய்ப்பு இருக்குன்றேன். ஆனால் கடவுள் மட்டும் ஏமாற்றவே மாட்டார்.